ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 6வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ராஜா, நீர் சிலுவையிலே கர்த்தாவே மொழிந்த 7 வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. ஏசப்பா 5 வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். இதோ கர்த்தாவே 6வது வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் கர்த்தாவே. அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 6வது வார்த்தை முடிந்தது. இந்த முடிந்தது அப்படின்ற வார்த்தை மனுஷராகிய நம்மளுக்குமே மிகவும் பரிச்சயப்பட்ட ஒரு வார்த்தையாக தான் இருந்தது. இந்த முடிந்தது அப்படின்பொழுது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதுமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. எப்போதான் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒரு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை நம்ம கேட்கும் பொழுது, தம்பி நீ ஸ்கூல் போயிட்டு முடிச்சிட்டியா, நீ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னா அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக, ஆமாம் நான் சூப்பராக முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவோம். அதே போல் ஒரு காலேஜ் போகிற பையன்கிட்டயோ ஒரு பெண்ணுக்கிட்டேயோ நம்ம கேட்கும்பொழுது, அம்மா நீ காலேஜ் முடிச்சிட்டியம்மா அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளை என்ன சொல்லும்? நம்ம சூப்பராக காலேஜ் முடிச்சிட்டேன், நான் நெக்ஸ்ட்டு என்னோடய கெரியர் லெவலில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ஒரு ரொம்ப சந்தோஷமாக சொல்லும். அதுக்கப்புறம் நம்ம பெற்றோர்கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னா, ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க, திருமணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் பொழுது, அவங்க ரொம்ப நாள் கழித்து அந்த திருமணம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ஒரு நிம்மதியான ஒரு முடிந்தது அப்படின்னு சொல்லி, ஒரு சந்தோஷமான ஒரு திருப்தியான ஒரு முடிந்தது அப்படின்ற வார்த்தைகளை அவங்க சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக என்னோடய பிள்ளைகிட்ட நான் கேட்கும்பொழுது, நான் கேட்க தேவையில்லை, காணிக்க பாட்டு எடுத்தாலே போதும், அவன் சொல்லுவான் அப்போ சர்ச்சு முடிஞ்சிச்சப்பா அப்படின்வான். ஸோ அவனுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். ஸோ இந்த மாதிரியான இந்த முடிந்தது என்ற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அதிகமாக உபயோகப்படுத்துகின்ற வார்த்தையாக தான் இருந்தது. இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை எதற்காக சொன்னார்? தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே தொடர்ந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை 33 வருடங்கள் கழித்து முடிந்தது. எதற்காக முடிந்தது? ஏன் இயேசு முடிந்தது என்ற வார்த்தையை சொன்னார்? லூக்கா 4:18 தரித்திரருக்கு பிரசங்கிக்க வந்தது முடிந்தது. யோவான் 10:10 நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தது முடிந்தது. 1 யோவான் 3:8 பிசாசு கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரன் வந்தது முடிந்தது. லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தது முடிந்தது. யோவான் 18:37 சத்தியத்தை குறித்து சாட்சி கூற வந்தது முடிந்தது. மார்க்கு 10:45 யாராவது ஒரு வாசிக்கவும். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அநேகரை மீட்கும் பொருட்டாக தன் ஜீவனை கொடுக்க வந்தது முடிந்தது. இவ்வாறாக ஆண்டவர் எதற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை முடிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்தது என்ற வார்த்தைகளை சொன்னார். இந்த முடிந்தது என்ற வார்த்தை டெட்டலஸ்டாய் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் வந்ததுன்னு பார்க்கிறோம். மத்தேயு 27:50 ஆண்டவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் வீரை விட்டார் அப்படின்னா, மகா சத்தமாக உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்படின் பொழுது, எப்பொழுதெல்லாம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கோமோ அப்போ தான் நம்மளுக்கு வாய்ஸ் வெளியே வரும். அப்படி தானே? எப்போ நம்ம கஷ்டமாக அன்றைக்கி வாய்ஸ் வெளியே வருமா? வரவே வராது. அதே மாதிரி தான் ஒரு 2 அணிகள் ஒரு மைதானத்தில் ஒரு கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்காங்க. கிரிக்கெட் விளையாடும்போது ஒரு அணி தோற்குது, மற்றொரு அணி ஜெயிக்குது. அப்போது அந்த ஜெயித்த அணி, வெற்றி பெற்ற அணி அந்த மைதானத்தை விட்டு போடும்போது ஆர்ப்பரித்து
அவங்களோட சந்தோஷத்தை களிப்பாக சொல்லி அவங்க வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக இந்த மேட்சை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. ஆனால் தோத்தவர்கள் வெளியும் போக மாட்டாங்க, அவங்க வந்து அங்கேயே இருந்துட்டு முணுங்கிட்டே இருப்பாங்க. ஐயோ என்னடா இது அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஆக தோற்றவர்கள் என்றைக்குமே வந்து சத்தமாக பேசினது கிடையவே கிடையாது. ஜெயித்தவர்கள் மட்டும்தான் சத்தமாக பேசி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். இன்று நம்ம இப்போ தியானிக்கின்ற முடிந்தது என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர் கொடுத்த அந்த கட்டளைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை பரிபூர்ணமாக முடித்தார். அதற்காக சந்தோஷமாய் சொன்னார், முடிந்தது. அதே போல் இந்த முடிந்தது இந்த வார்த்தை வந்து தீர்க்க தரிசன வசனங்கள் மூலியமாக அநேக நாம் பார்த்தோம். அது அநேக வசனங்கள் நாம் பார்க்கும்போது எல்லாமே தீர்க்க தரிசன வசனங்கள் தான். அது எல்லாம் நிறைவேறும் அளவும் ஏசப்பா வந்து முடிந்தது என்று சொல்லி பரிபூர்ணமாக அவருடைய வாழ்க்கையை முடித்தார் என்றது பார்க்கிறோம். பெய்ட் இன் ஃபுல் அப்படின்னும் பொழுது நம்ம நார்மலாக வந்து ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு இஎம்ஐ அந்த 20 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ் வந்து நம்ம அந்த டென்யூர் இருக்கும். முடிச்சக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒரு நோ டியூ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் வந்து பெய்ட் இன் ஃபுல் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கட்டவே தேவையில்லை, ஏன்னா நீங்கள் பட்ட கடன் முடிந்தது. இயேசு கிறிஸ்து நமக்காக நம் செய்த பாவங்களுக்காக நம்முடைய கடனை அவர் தீர்க்கும் பொருட்டாக அவர் சிலுவையிலே ஏக பலியாக தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். அது முடிந்தது. இந்த முடிந்தது வார்த்தை மூலமாக ஒரு 4 பாயிண்டை வந்து நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு தான் வாழ்ந்தார். முதலாவது பாயிண்ட், we should live our life with purpose. நம்முடைய வாழ்க்கையை நோக்கத்தோடு வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். எப்படி நம்ம சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுதும் இல்லை மற்றவர்கள்ட்ட பேசும்பொழுதும் அவர் வந்து அநேக பேர் அவங்க வந்து பரியாசம் பண்ணாங்க, கிண்டல் அடித்தாங்க, திட்டினாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணல? அதெல்லாம் கண்டுக்கல. ஏன்னா அவருடைய நோக்கம் என்னது? அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்று மட்டுமே அவருடைய நோக்கமாக இருந்தது. நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? பிதாவின் சித்தத்தின்படியே செய்ய வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதை சொல்லி தான் அவருடைய நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றி வந்தார். எதற்காக நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கோம்? அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடித்தே ஆக வேண்டும். நம்ம நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோமா? இது கொஸ்டின் மார்க். இது வந்து நம்ம சோதித்து அறிஞ்சு பார்த்துக்க வேண்டியதுதான். எப்படி நம்ம வந்து எவ்வாறாக நம்ம வந்து ஆண்டவருடைய நோக்கத்தை வந்து நிறைவேற்ற வேண்டும்? எல்லாருக்குமே வந்து நார்மலாக ஒரு ஃப்ரெஷர் வந்து இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, உன்னோட பர்பஸ் என்னப்பா? வை யூ ஆர் ஜாயின் திஸ் கம்பெனி, வாட் இஸ் ரீசன் வை யூ வாண்ட் டு ஜாயின் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான், என்னோட நோக்கம் இதுதான், நான் வந்து இதில் வந்து பெரிய ஆள் ஆகணும், என்னோட ஃபீல்டில் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில் நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது? நம்ம உலக பிரகாரமாக நம்ம யோசிக்கிறது ஓகே தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில், தேவனுடைய வாழ்வில் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கின்றோமா? தேவனை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையை வாழ்கின்றோமா? அப்படியான நோக்கம் நமக்கு இருக்கின்றதா அப்படின்றத நாம் நம்மளே சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, we should live our life with focus. ஒரு குறிக்கோளோட வாழ வேண்டும். குறிக்கோள், ஒரு கோல். நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளே வந்து வேலை செய்கிறதோ இல்லை படிக்கிறதோ இல்லை வந்து சேவ் பண்ணுறதோ நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவும் அவரோட குறிக்கோள் பிதாவுக்கேற்ற குறிக்கோளாக தான் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் வாழ்ந்தார். அந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்த வாழ்க்கையை தான் நம்மளை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. ஸோ நம்ம எதுக்கு எஸ் சொல்ல வேண்டும், எதற்கு நம்ம நோ சொல்ல வேண்டும்? நம்ம குறிக்கோள் வச்சுருப்போம்,
ஷார்ட் டேர்ம் கோல் வச்சுருப்போம், லாங் டேர்ம் கோல் வச்சுருப்போம். அந்த ஷார்ட் டேர்ம் கோல்லையோ இல்லை லாங் டேர்ம் கோல்லையோ இயேசுவை மகிமைப்படுத்தும் அளவும், இல்லை நம்ம இயேசு கிறிஸ்துவை வந்து மகிமைப்படுத்துவதற்கு தான் என்னோட நோக்கமாக வச்சுருக்கேன், நம்மளோட குறிக்கோளாக வச்சுருக்கேன் அப்படின்னு நான் யாராலும் சொல்ல முடியும்? இல்லை எனக்கு வந்து பெரிய வீடு கட்டணும், எனக்கு வந்து இவ்வளோ நகை வாங்கணும், இல்லை வந்து இவ்வளோ பணம் வேணும், அந்த குறிக்கோள் நம்ம வாழ்கின்றோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ ஏசப்பாவை நம்ம வந்து தேடும் பொழுது, ஆண்டவரை நம்ம வந்து கிட்ட சேர்க்கும் பொழுது நமக்கு தேவையானதை தேவன் நம்மளுக்கு அருளி செய்வார். ஸோ நம்ம எதற்காக நம்ம வந்து நோ சொல்ல வேண்டும், எதற்காக எஸ் சொல்ல வேண்டும்? கர்த்தர் கொடுக்கின்ற வாய்ப்புக்கு, கர்த்தர் கொடுக்கின்ற வாய்ப்புகளுக்காக நம்ம வந்து எஸ் சொல்கிறோமா, நோ சொல்கிறோமா? இல்லை உலகம் கொடுக்கின்ற வாய்ப்புக்கு நம்ம எஸ் சொல்கிறோமா, நோ சொல்கிறோமா? தட்ஸ் அப் டு அஸ். ஆனால் நம்ம கர்த்தர் கொடுக்கின்ற வாய்ப்புகளை நம்ம வந்து எஸ் சொல்கிறோம், அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அதோட நம்ம குறிக்கோளாக இருக்கும். அதுதான் ஏசப்பா வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு முக்கியமான சத்தியமாக இருக்கின்றது. ஆக நாம் எதற்கு எஸ் சொல்ல வேண்டும், எதற்கு நோ சொல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, we should live our life with obedience. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கேற்ற கீழ்ப்படிதலோடு வாழ்கின்றோமா? இந்த உலகத்தில் வந்து நாம் யாருக்கு கீழ்ப்படுகின்றோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணம் பரியந்தம் அவர் வந்து தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாமே கீழ்ப்படிந்தவராக இருந்தார், தாழ்த்தினார். நம்ம யார்கிட்ட நம்ம தாழ்த்துறோம்? நம்ம யாருக்காக நம்ம கீழ்ப்படுகிறோம்? நம்ம மனுஷனுக்காக நம்ம கீழ்ப்படுகிறோமா? இல்லை பணத்திற்காக கீழ்ப்படுகின்றோமா? இல்லை சொத்துக்காக கீழ்ப்படுகின்றோமா? இல்லை தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகின்றோமா? நம்ம சொல்லுகிறோம்ல, நான் அல்ல, நாட் ஐ பட் கிரைஸ்ட், நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொல்கிறோம்ல. அது என்னைக்கு நம்ம வந்து முழுமையாக உள் மனதோடு சொல்லுகிறோமோ அன்றைக்கி தான் வந்து முழு கீழ்ப்படிதல் நம்மளுக்குள்ளே இருக்குன்றது அர்த்தம். நாமளாக சொல்லுவோம், வாயிலே சும்மா சுற்றுவான் வடையா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அல்ல. இயேசு கிறிஸ்துவை முழு மனதாக ஏற்றுக்கொண்ட நாம், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றோமா? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து நடந்தோமானால் நம்முடைய பழக்க வழக்கங்கள்லையோ இல்லை நம்மளுடைய ஆக்ஷன், நம்ம செயல்களில் வந்து அது வெளிப்படும். அந்த செயல் தேவனுக்கு மகிமையாக தான் வெளிப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். நான்காவதாக, போதும் என்கின்ற மனதுடன் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். போதும் போது நம்ம எப்போ சொல்லுவோம்? எதுக்கு சொல்லுவோம்? சாப்பிட்றதுக்கு. வேற எதுக்காக சொல்லுவோமா? வாய்ப்புகள் கம்மி. வேற எதுக்குமே நம்ம சொல்ல மாட்டோம். சாப்பிட்டோம், அதுவும் வயிறு ரொம்பனா தான், ரொம்பனா கூட போட்டுகிட்டே இருப்போம் வயிற்றுக்குள்ளே இல்லை. ஸோ போதும் அப்படின்னு போது சாப்பிட்டா அது வயிறு ரொம்பி கழுத்து வரையும் வந்தக்கப்போ தான் எப்பா போதும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது தவிர்த்து வேற எதுக்குமே நமக்கு போதுன்ற மனசு எதுக்குமே இல்லை. ஆனால் ஏசப்பா சொல்றாரு, போதும், ஏன்னா நான் உனக்காக சிலுவையில் மறைஞ்சேன். உன் பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காகவும் உங்களுடைய பாவத்துக்காகவும் இந்த உலகத்தில் இருக்க அநேகருடைய பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைஞ்சார். போதும். அவருடைய சிலுவை மரணம் அது போதும். வேற எதுவுமே இந்த உலகத்தை தேவையில்லை. அதுதான் சொல்றாரு. சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் மட்டும்தான் வழி. நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா அவர் மட்டும் தான் வழி. நம்ம சந்தோஷமாக வாழணும்னா அவர் மட்டும் தான் வழி. நம்ம தானங்களை பண்ணியோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியோ
நம்ம என்னதான் நம்ம ஹெல்ப் பண்ணாலும், என்னதான் தானங்கள் பண்ணாலும், இல்லை வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்தாலும், நம்ம ரட்சிக்கப்படவில்லை, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னும் பொழுது நம்ம செய்வது எல்லாமே வந்து வீண் இல்லை. அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த 4 காரியங்களை முடிந்தது என்ற வார்த்தையின் மூலமாக இந்த 4 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். முதலாவது பர்பஸ்ஃபுல் லைஃப், நோக்கத்துடன் வாழ்கின்ற வாழ்க்கை, குறிக்கோளுடன் வாழ்கின்ற வாழ்க்கை, கீழ்ப்படிந்து நடக்கின்ற வாழ்க்கை, போதும் என்கின்ற மனதுடன் கூட வாழ்க்கை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம்